ஏன்னா கவர்மெண்ட்ல புதுசா ஆர்டர் பாஸ் பண்ணிடலாம். அடுத்த மாசம் 1ஆம் தேதியிலேருந்து கோயிலுக்குள்ள ஃபோன்லாம் நாட் அலோடுன்னு. ஆமா, போன மாசம் ஆல்ரெடி திருச்செந்தூர்ல இருந்து போட்டிருந்தாங்க. இப்ப எந்தெந்த ஊர்லயா சக்தி? மேஜரா லிஸ்ட் எதுவும் இல்லண்ணா. அப்ப நம்ம திருவண்ணாமலை கோயில் இருக்குமா? நம்ம திருவண்ணாமலை கோயில் இருக்குமான்னு தெரியாது. ம். ஆனா ஃபோன் யூஸ் பண்றதுல என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? சக்தி, ஃபோன் யூஸ் பண்றது பிரச்சனை கிடையாது. அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தான் பிரச்சனையே. இப்ப ம். ரெகுலரா டெய்லி ஒரு ஆக்டர் இல்ல விஐபி கோயிலுக்கு வராங்க. வந்தவொடனே நம்மளும் லைன்ல நின்னுட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போக ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இது கூட பரவால்ல. இந்த சோசியல் மீடியா நியூஸ் சேனல்லாம் இருக்காங்கல்ல. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்தா, அவங்கள நியூஸ்ல கவரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, கோயிலே வந்து பிரஸ் மீட்டிங் நடத்துற லெவலுக்கு ஆக்கிர்றாங்கடா சக்தி. விஐபிஸ்லாம் ஒரு சில கோயில்ல நாட் அலோடுன்றாங்க. நீ என்னன்னா விஐபிஸ்னால இந்த மாதிரி வருதுன்ற? என்னது விஐபிஸ் நாட் அலோடா? ம். அவங்களுக்குன்னு தனி லைன் என்ன? சாமி பக்கத்துல உட்கார வச்சு தரிசனம் பண்றது என்ன? அதே மாரி சக்தி, கோயிலுக்குள்ள சாமிக்கு மாலை போட்டு தானே பார்த்திருக்க? ஆமா. இப்பல்லாம் ஏதோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு போல இது. வர ஆக்டருக்கு, விஐபிஸ்க்குலாம் மாலை போட்டு அழகுபடுத்துறது என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. சாமி முன்னாடி எல்லாருமே ஒண்ணு தானே. சாமி முன்னாடி எல்லாருமே சமம்ண்ணா. அப்புறம் ஏன் இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ம். வெளியூர்ல இருந்து வர பக்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆமா. அவங்கலாம் அந்த ஸ்மார்ட் கெட்ஜெட் யூஸ் பண்ணி மூலவர் சன்னதிய ஃபோட்டோ எடுக்கிறதா ஒரு இஷ்யூ போயிருந்துச்சு. அத பத்தி பார்த்தீங்கன்னா? ஆமா, லாஸ்ட் வீக் ஏதோ போட்டிருந்தாங்க. பாத்தியா டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் பண்றாங்க பாத்தியா சக்தி? ஆமாண்ணா. இந்த ம். டெக்னாலஜின்னு சொன்னா தான் ஞாபகம் வருது. இந்த ஒரு சில இந்த Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேறண்ணா. ஏன்டா அவங்க என்னடா பண்ணாங்க உன்ன? அண்ணா ஃபர்ஸ்ட்டு ஹோம் டூர்ன்னாங்க. ஆமா. அப்புறம் கிச்சன் டூர்ன்னாங்க. ம். இதெல்லாம் போதாதுன்னு இப்போ கோயில் டூர்ன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கண்ணா. ஓ! டெம்பிள் டூர் வீடியோஸ்லாம் போடுறாங்களா? ஆமாண்ணா. ஆமாடா சக்தி. நான் கூட பார்த்திருந்தேன். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங் சாங் எடுத்துக்கிறாங்க. ம். எடுத்துன்னு கோயில் உள்ள போற வீடியோஸ், கோயிலோட டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணி, ம். அவங்க பேஜ ப்ரமோஷன் பண்றதுக்கு கோயில யூஸ் பண்ணிக்கிறாங்கடா சக்தி. ஆமாண்ணா. கடவுளே வந்து இவர்ட்ட கேட்டுருப்பாங்க போல இருக்குது. ப்ரமோஷன் குடுப்பேடா. என்னோட கோயிலுக்கு யாரும் பக்தர்களே வரமாட்றாங்க. கடவுளு. கடவுளே கேட்டுருப்பாரு போல இருக்குது. வியூஸ் பத்தல, ரீல்ஸ் வியூஸ் பத்தலன்ற பத்தல, மாரி ரீல்ஸ் எங்களுக்கு பத்தல, கூட்டம் பத்தல அப்படின்னு கூட்டம் சாமி வந்து பத்தல கேட்டிருப்பாரோ? அப்படின்னு சாமி வந்து கடவுள கேட்டுருப்பாரு போல இருக்குது. அதனால தான் சக்தி, இந்த மொபைல் ஃபோன் பேன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சொல்ற நீ? நீ சொல்ற மாரி பேன் பண்றது நல்லது தானே. ம். கோயிலுக்குள்ள பேன் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கேமராஸ்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னா, ஆ. கோயிலுக்குள்ள வீட்ல நடக்கிற அக்கேஷன்ஸ்லாம் நாம எப்படிண்ணே தெரிஞ்சுக்கிறது? அதுக்குன்னு கோயிலுக்குன்னு தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கிட்டோம். அந்த ம். சோசியல் மீடியா சேனல்ல கோயில் நடக்கிற விசேஷங்கள், ம். நல்ல காரியங்கள் எல்லாமே அதுல போட்டுமே சக்தி. அதே மாரி நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியட், கியூஸ் தான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம ம். திருப்பதியில லைன்ல போனா மேல போட்டிருக்கும் எஸ்டிமேஷன் டைம், வெயிட்டிங் ஆமா. பீரியட்ன்னு சொல்லிட்டு. ம். அதே மாரி இவங்களும் 1 ஹவர் ஒன்ஸ் கோயில் உள்ள எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணட்டுமே. நம்மளும் அத பார்த்துட்டு ஃப்ரீயா போலாம்ல. ஆமா. அதே மாரி கோயில் கன்டென்ட்க்காக இல்ல சக்தி. ம். வீடியோஸ்க்காக இல்ல. கோயில் கோயில் வந்து ம். மன நிம்மதியா சாமி கும்பிட்டு போறதுக்காகன்னு சொல்றேன். அவ்வளவுதான் சக்தி. ம். சூப்பர்ண்ணே.